வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பை இசட் மைனஸ் 0.5 into z minus 1 the whole square if the modulus of z value is greater than 1. ஓகேவா? ஸோ எங்கள் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் இசட் வேல்யூ அண்ட் இட்ஸ் ஆர்ஓசி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் தட் இஸ் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா? ஸோ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எழுதிக்கிறோம். எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் 0.5 இன்ட்டு இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு இசட்டை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதுக்காகனா ஃபைனலாக இந்த இசட்டை அகெயின் என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஒரு இசட்டை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணிடும். ஸோ இந்த இசட் ஸ்கொயர் என்ன ஆயிரும், இசட். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் z by z is equal to z by z minus 0.5 into z minus 1 the whole square. ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இங்கே எத்தனை ரூட்ஸ் இருக்கு, z minus 0.5 and then z minus 1 the whole square. There are 3 roots. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, x of z by z is equal to z by z minus 0.5 into z minus 1 the whole square, that is equal to a by z minus 0.5 plus b by z minus 1 plus c by z minus 1 the whole square. So இது ரொம்ப important. The same வேல்யூக்கே ஸ்கொயர் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு z minus 1க்கு ஒரு தடவை எழுதணும், தென் அதோட ஸ்கொயர்ட் வேல்யூக்கு ஒரு கை எழுதணும். இதே இங்கே வந்து கியூப் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 3ன்னு வந்ததுன்னா z minus 1 and then c by z minus 1 the whole square plus d by z minus 1 the whole cube. புரியுதா? ஸோ ஒவ்வொரு டேர்முக்குமே நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏ, பி அண்ட் சி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஏ, பி அண்ட் சியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன எடுக்க போகிறோம், எல்சிஎம் ஆஃப் திஸ் 3 வேல்யூஸ். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், z minus 0.5 இன்ட்டு இந்த ரூட்டில் ஹையஸ்ட் ரூட் ஏதோ அதை தான் நம்ம எடுக்கிறோம், z minus 1 the whole square. ஓகேவா? ஸோ இங்கே ஏக்கு கீழே என்ன இருக்குது, z minus 0.5. ஸோ அப்போ என்ன வேல்யூ இல்லை, z minus 1 the whole square இல்லை, அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் பி, பிக்கு கீழே என்ன இருக்குது, z minus 1 இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன ரூட் வேல்யூஸ் இல்லை, z minus 0.5 இல்லை. இங்கே என்ன இருக்குது, எல்சிஎம்மில் கீழே ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒரே ஒரு z minus 1 தான் இருக்குது. பட் நம்மளுக்கு எல்சிஎம்மில் என்ன இருக்குது, z minus 1 த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அகைன் ஒரு ரூட்டால் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் சி இன்ட்டு z minus 0.5. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ வி கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன் ஆஸ் சச். இந்த நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பி அண்ட் சியோட வேல்யூஸை 0 ஆக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது, z minus 0.5, z minus 0.5. ஸோ நம்ம z is equal to 0.5ன்னு கன்சிடர் பண்ணோன்னா பியோட வேல்யூ 0 ஆயிரும், சியோட வேல்யூ 0 ஆயிரும். தென் we can find out this a value. ஓகேவா? ஸோ let z is equal to 0.5னா இந்த எக்ஸ்பிரஷனில் எங்கெல்லாம் z இருக்கோ எல்லா இடத்துலையும் 0.5 போடணும். ஸோ இங்கே 0.5 is equal to a into 0.5 minus 1 the whole square plus b into இந்த ஸ்டெப்பில் இது இந்த டேர்ம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ப்ளஸ் சி இன்ட்டு 0. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு 0.5 மைனஸ் 1னா மைனஸ் 0.5 தான் நம்மளுக்கு வரும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுத்தோன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 0.25a, that is equal to 0.5. So a is equal to what, 0.5 divided by 0.25. We can get a value is 2. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இசட்டோட வேல்யூ என்னென்னு எடுக்க போகிறோம், ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 1ன்னு கன்சிடர் பண்ண என்ன கிடைக்கும், z is equal to ப்ளஸ் 1னா 1 is equal to a யோட டேர்ம் என்ன ஆயிரும், 1 minus 1 0.
புரியுதா? அதே போல Bல என்ன இருக்கு? Z minus 1 இருக்கா? So 1 minus 1, 0. Plus C into 1 minus 0.5. So 1 minus 0.5 na we can get 0.5. Okay. So 0.5 C is equal to 1 na C is equal to 1 by 0.5. That answer is 2. So A is equal to 2. C is equal to 2. இப்போ நம்ம என்ன find out பண்ணணும்? B find out பண்ணணும். இப்போ B find out பண்ணணும்னா சிம்பிளா Z ஓட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ண போறோம்? 0. So Z ஓட வேல்யூ 0 ன்னு கன்சிடர் பண்ணிட்டு A ஓட வேல்யூ is equal to 2, C ஓட வேல்யூ is equal to 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா B ஓட டேர்ம் கிடைச்சிரும். புரியுதா? So next stepல Z க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 is equal to A into 0 minus 1 the whole square plus B into 0 minus 0.5 into 0 minus 1 plus C into 0 minus 0.5. So in the values எல்லாம் simplify பண்ணோம்னா we can get A plus 0.5B minus 0.5C is equal to 0. Then we can substitute A is equal to C is equal to 2. Okay va? So here 2 plus 0.5B minus 0.5 into 2. Minus 0.5 into 2 na 1. Okay, so 2 minus 1, 1. 0.5B is equal to 0. Then we can get B is equal to minus 1. In the plus 1 inga varappa eppadi varum? Minus 1 divided by 0.5. Then the answer is B is equal to minus 2. புரியுதா எல்லாருக்கும்? So A value is equal to 2, B value is equal to minus 2, C value is 2. So நம்ம next stepல இந்த எல்லா values எங்க substitute பண்ண போறோம்? First equation. So first equationல என்ன இருந்தது? X of Z by Z is equal to A by Z minus 0.5 plus B by Z minus 1 plus C by Z minus 1 the whole square. So இங்க A, B and C ஓட values substitute பண்றோம். Then we can move this Z to the right hand side to the numerator to all the terms. புரியுதா உங்களுக்கு? So now we can get X of Z is equal to 2 into Z by Z minus 0.5 minus 2 into Z by Z minus 1 plus 2 into Z by Z minus 1 the whole square. புரியுதா? எதுக்காக இந்த Z முதல்ல first stepல என்ன பண்ணோம்? இந்த சைடு மூவ் பண்ணோம் left hand side and finally again என்ன பண்ணணும்? right hand side மூவ் பண்றோம். எதுக்காக? நம்மளோட inverse Z transform ஓட ஃபார்முலாக்காக. புரியுதா எல்லாருக்கும்? So next we can take the inverse Z transform on both the sides. இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு என்ன தெரியும்? Z transform of A power n U of n ஓட வேல்யூ என்ன? Z by Z minus A. So இதெல்லாம் important formulas. அதே போல Z transform of U of n ஓட வேல்யூ என்ன? Z by Z minus 1. Similarly, Z transform of n into U of n is equal to Z by Z minus 1 the whole square. So U of n க்கு என்ன வேல்யூ வருதோ அதோட denominator ஸ்கொயர் பண்ணோம்னா U of n என்னால மல்டிப்ளை பண்றோம். So இந்த 3 formulas தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? So Z transform of this value is equal to this one. அப்போ இந்த டேர்ம்க்கு இன்வர்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கணும்? இந்த டேர்ம் வரணும். கரெக்ட்டா? So இந்த டேர்ம் Z by Z minus A க்கு இன்வர்ஸ் எடுத்தா என்ன வரணும்? A power n U of n வரணும். அதே மாதிரி Z by Z minus 1 க்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா we can get U of n. இது புரியுதா? So now we can apply these 3 formulas here. ஓகேவா? So x of Z க்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? X of n. Okay. So x of n is equal to 2 Z by Z minus 0.5. இங்க ஏன்றதுக்கு பதிலா என்ன இருக்கு? 0.5 இருக்கு. So இதோட இன்வர்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0.5 the whole power n U of n. Okay. So next minus 2 Z by Z minus 1 ஓட இன்வர்ஸ் என்ன? U of n plus 2 Z by Z minus 1 the whole square ஓட இன்வர்ஸ் டேர்ம் என்ன? n into U of n. Then last stepல U of n எல்லாமே நம்ம காமனா எடுத்துடலாம். This is the final answer. இது புரியுதா எல்லாருக்கும்? Next problem. Determine the inverse Z transform of X of Z is equal to 1 plus Z inverse divided by 1 minus 2 by 3 Z inverse the whole square if the region of convergence ROC is modulus of Z is greater than 2 by 3. Okay va? So solutionல first given data எடுத்துக்கிறோம். X of Z is equal to 1 plus Z inverse by 1 minus 2 by 3 Z inverse the whole square. So இந்த Z termல எல்லாமே எப்படி இருக்கு? இன்வர்ஸ்ல இருக்கு. So நம்மளோட simplificationக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா numeratorலயும் denominatorலயும் Z squareால multiply பண்ண போறோம். எதுக்காக Z squared எடுத்தோம் அப்படின்னா
இங்கே டினாமினேட்டரில் the whole squared இருக்குது கரெக்டாக whole squared எடுத்தோம்னா இதோட மேக்ஸிமம் பவர் z பவர் -2 வரும் புரியுதா எல்லாருக்கும் ஸோ அதனால் இங்கே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் z ஸ்கொயர்ட் ஸோ எக்ஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் 1 into z ஸ்கொயர்ட் ப்ளஸ் z பவர் 2 into z பவர் -1 ஸோ 2 - 1னா +1 இது புரியுதா எல்லாருக்கும் ஸோ இந்த z ஸ்கொயர்டால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we can get z minus 2/3 the whole square because so இந்த squared வந்து காமனாக இருக்கிறனால z மட்டும்தான் உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் ஸோ z into 1 z minus 2/3 into z inverseனா z பவர் 0ன்னு வரும் இது புரியுதா எல்லாருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன ஒரு z நியூமரேட்டரில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறோம் இங்கே z ஸ்கொயர் ப்ளஸ் zன்னு இருக்கா இது எப்படி எழுதலாம் ஒரு z காமனாக எடுத்தோம்னா z ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் இந்த z என்ன பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் ஆஃப் z by z இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 1 டிவைட் பை z மைனஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறோம் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால a by z மைனஸ் 2/3 ப்ளஸ் b by z மைனஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எடுக்கிறோம் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறோம் தென் a அண்ட் b யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் z மைனஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் ஏக்கு கீழே இதோட ஒரு டேர்ம் இருக்குது இன்னொரு டேர்ம் இல்லை ஸோ வி கேன் மல்டிப்ளை a வித் z மைனஸ் 2/3 ப்ளஸ் பியோட வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஹியர் டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா ஸோ நியூமரேட்டர் ரெண்டு என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் பண்ண போகிறோம் ஸோ z ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு z மைனஸ் 2/3 ப்ளஸ் b இது புரியுதா எல்லாருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏயோட வேல்யூவை 0ன்னு ஆக்கலாம் ஸோ z இஸ் ஈக்குவல் டு 2/3 நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் zக்கு பதிலாக 2/3 போட போகிறோம் ஸோ 2/3 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2/3 போட்டால் என்னாகும் 2/3 மைனஸ் 2/3 this term becomes 0 ஸோ a into 0 plus b that is equal to 5/3 இது புரியுதா எல்லாருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இசட்டுக்கு சிம்பிளாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we can get 0 plus 1 is equal to a into 0 minus 2/3 that is minus 2/3 plus 5/3 b யோட வேல்யூ என்னங்க 5/3 ஸோ we can get minus 2/3 a is equal to 1 minus 5/3 1 minus 5/3னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் we can get minus 2/3 புரியுதா ஸோ இந்த டேர்ம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணோன்னா we can get a is equal to 1 இது புரியுதா எல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு a and b வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா என்ன x of z by z is equal to a by z minus 2/3 plus b by z minus 2/3 the whole square ஸோ ஏக்கு பதிலாக 1 and bக்கு பதிலாக 5/3 நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் then we can move this z to this right hand side to the numerator புரியுதா ஸோ இங்கே x of z ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் z by z minus 2/3 plus 5/3 ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அப்படியே into z by z minus 2/3 the whole square இது புரியுதா எல்லாருக்கும் இந்த 5/3 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஓகே then we can apply inverse z transform on both the sides okay ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா z transform of a power n u of n is equal to z by z minus a அதே மாதிரி z transform of n into a power n u of n is equal to z by z minus a the whole square ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த டேர்முக்கு z by z minus aக்கு இன்வர்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் a power n u of n அதே மாதிரி z by z minus a the whole squareக்கு இன்வர்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கணும் n into a power n u of n இது புரியுதா எல்லாருக்கும் ஸோ இங்கே z by z minus a ஏக்கு பதில் என்ன இருக்குது 2/3 ஸோ we can get x of n is equal to 2/3 the whole power n u of n plus 5/3 already இங்கே இருக்கா ஸோ 5/3 multiplied with z by z minus 2/3 the whole squared னா 2/3 the whole power n into n இங்கே ஸ்கொயர்டு வந்திருக்கனால இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணணும் என்னால் புரியுதா into u of n ஸோ நெக்ஸ்ட் இந்த u of n காமனாக வெளியில் எடுத்தோம்னா we can get x of n is equal to 2/3 the whole power n
plus 5 by 3 into 2 by 3 the whole power n into u of n. This is the final answer.